பிரிக்ஸ். இந்த பிரிக்ஸை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு பல முறை பேசியிருக்கிறோம். பிரிக்ஸ் என்றால் நியூ கரன்சி, அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நியூ கரன்சியை 2019 அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது அமெரிக்கனுடைய வீழ்ச்சி, அமெரிக்க கரன்சியோட டாலர் வீழ்ச்சி இவங்க எழும்பினாங்க. கடைசியாக இந்த பிரிக்ஸ்காரங்க இந்த கரன்சியை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், ஏன் இதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பிரிக்ஸோடைய கரன்சியை சவுத் ஆஃப்ரிக்காவில் பயன்படுத்தி மாஸ்கோவில் இருக்கிற கடையிலேருந்து ஒரு பொருளை வாங்கி அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரிக்ஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து எங்கள் கரன்சி வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே இந்த பிரிக்ஸ் இருக்கக்கூடிய இந்த 5 நாடுகளோடு கூட பல நாடுகள் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. 14 நாடுகள் சொல்லியிருக்கிறாங்க எங்களையும் சேர்த்துக்கோங்க, கரன்சியில் எங்களையும் நாங்களும் உங்களோட கூட இணைகிறோன்னு. இப்போ எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நியூ கரன்சி உருவாகுது, பிரிக்ஸ் கரன்சி வருது, இந்த கரன்சி தான் இனி உலகத்தை ஆளப்போகுது, அது கிரிப்டோ கரன்சியாக இருக்க போகுது, டிஜிட்டல் கரன்சியாக இருக்க போகுது, இப்படி பல வேர்ட்ஸில் சொல்லி இதுதான் உலகத்தை ஆளப்போகுது அப்படின்னு. நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் இந்த பிரிக்ஸோடைய கரன்சி அல்ல, இதையும் தாண்டி யூரோ கரன்சி தான் உலகத்தை ஆளுகை செய்ய போகுது. ஒரு நாளும் வெஸ்ட் இந்த ஈஸ்ட்டுக்கான இடத்தை கொடுக்காது. அதாவது இந்த பிரிக்ஸில் இருக்குது பாருங்களேன், இதில் மெயின் எல்லாமே இந்த ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள். உதாரணமாக ரஷ்யா, சைனா, அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகள். இதோடு கூட சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, இதோடு கூட இந்தியா இருக்குது, அதோடு கூட பிரேசில். இவங்கெல்லாம் நான் அமெரிக்கன். இவங்களை அமெரிக்கா ஒரு நாளும் விடாது. அமெரிக்காவோட யூரோப்பியன் யூனியனும் சேர்ந்துக்கும், இவங்களும் விட மாட்டாங்க. ஸோ இந்த வார் பார்த்தீங்களே இப்போ நடக்குது, இஸ்ரேல் பாலஸ்தீனியன் வார், இது தேர்ட் வேர்ல்டாக மாறப்போகுது. இந்த தேர்ட் வேர்ல்டில் முடிவில் அது என்னவாய் முடியும், ஒருவேளை தேர்ட் வேர்ல்டாக மாறுச்சுன்னா, நான் சொல்கிறேன் மாறுச்சுன்னா இதோடைய முடிவில் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபார்ம் ஆகும். நேற்று வரையில் சொன்னோம், அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் படி நியூ கரன்சி வரணும். அந்த நியூ கரன்சி கண்டிப்பாக யூரோவாக தானே இருக்கும். அது டிஜிட்டலாக இருக்குமா, கிரிப்டோ கரன்சியாக இருக்குமா, எது வேணா இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறது யாராக இருக்கும்னா யூரோவாக தானே இருக்கும். அதுதான் அதுக்கு தலைமையகமாக மாறும். இந்த பிரிக்ஸை அவங்க வர விட மாட்டாங்க. இந்த வாரோட பிரிக்ஸையும் கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பிரிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் தான் அடுத்த கரன்சி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸுக்குள்ளேயே பிளவு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளே சீக்கிரத்தில் தேர்தல்கள் வரப்போகுது. தேர்தல்களில் மாற்றங்கள் வரும்போது வெளியுறவு கொள்கையும் மாறும். வெளியுறவு கொள்கைகள் மாறும்போது இவர்கள் பிரிக்ஸ் உடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.